பொதுவாக மழைக்காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் இங்கே வித்தியாசங்கிறது டெம்பரேச்சர். ஒரு வாகனம் வாங்கினா வாழ்நாள் போகிறதுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ்னு தெரியும். ஆனால் காய்ச்சல் வரும்போதெல்லாம் என்னென்ன டாக்டர்கிட்ட ஒரு கேட்டு தான் சாப்பிடணும்னா அதுக்கு 2 நாள் கழித்து டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஸோ குளிர் நோய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுவாச குழாய் நோய்கள் தான் அதிகமாக இருக்கும். அது காற்றில் படுற வைரஸ் கிருமிகள் அதிகமாக வர்றதுனாலையும், நம்ம உடம்பு கொஞ்சம் சூடாக துணிமணிகளை போட்டிருந்தோம்னா அந்த வைரஸ் கிருமிகள் கூட நம்மளை தாக்காதுங்கிறது தெரியாது. 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து அது ஒன்றுமே இல்லாத நோயாக இருந்தால் கூட அவருடைய ஒப்பீனியனில் வெறும் பேராசிட்டமால் தான் அவரும் தந்தாருன்னா, காதுக்கு காது கட்டுவாங்க, அது நம்ம ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால் பிரயோஜனம் கிடையாது. மூக்கு, வாய், கழுத்து இந்த பகுதிகள் தான் சுவாச பாதைக்கு நேரடியான குளிர்ச்சியை கொண்டு போகிற விஷயங்கள். சம்மரில் நமக்கு ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க் அல்லது ஏசி தான் நமக்கு கேடுன்னா, இப்போ நம்ம வின்டரில் நம்ம மழை நேரத்தில் வெளியில் போனாலே முதல் நாளே டாக்டரை பார்க்குறது. அதுவும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்குள்ளே உங்கள் டாக்டரை பார்க்கலன்னா அது என்ன கேட்டால் கொலை குற்றம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஆக்சுவலா மழைக்காலங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அப்பப்போ மழை பெய்யும் போதே எல்லாருக்குமே லைட்டா ஃபீவர், அப்படி இப்படி இருமல், சளி, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய காலங்கள்ல மழைக்காலங்களா மாறுற பட்சத்துல என்ன மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ், தென் அவங்கவுங்க பாடி கண்டிஷன்ஸ் பொறுத்து என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும்? இல்லை, பொதுவாக மழைக்காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் இங்கே வித்தியாசங்கிறது டெம்பரேச்சர் தான். ஓகே. ஸோ ஒரு 40 டிகிரி வரைக்கும் வெயில் அடிச்சுட்டு இருந்தது. இப்போ இரவில் 18, பகல் ஒரு 26 அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் பார்ப்போம். சரி. அல்லது 28, 30 வரைக்கும். ஸோ ஒரு 10 டிகிரி வெயில் குறையிறதுக்குரிய காலநிலை மாற்றத்தை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான். ஓகே. நமக்கு 9 மாதம் வெயில் காலம், 3 மாதம் மழைக்காலம். இந்த மழைக்காலம் மட்டும்தான் நமக்கு வித்தியாசமான ஒரு சீசன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வெயில் காலத்தில் அடிக்கிற மழைக்கும் இப்போ உள்ள மழைக்கும் என்னென்னா, அந்த மழை பெஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் பூமி குளிர்ந்து நம்ம எல்லாமே குளிரும். இப்போ ஏசியில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது 24 வச்சுட்டு நைட்டில் படுத்திருந்து அன்றைக்கி மழை பெஞ்சுதுன்னா அது 22ஓட எஃபெக்டோ அல்லது 18க்குள்ள எஃபெக்டோ இருக்கும். டெம்பரேச்சர் சொல்கிறேன். ஓகே. ஸோ அந்தளவுக்கு ஒரு சில்னஸை நம்ம உணர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இப்போ வெயில் காலத்தில் நம்ம உடம்பு குளிர்ச்சியை தேடும், மழை காலத்தில் நம்ம உடம்பு சூட தேடும். நம்ம உடம்பில் நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையுமே நம்ம உடம்பு 98.6 டெம்பரேச்சரில் சூடாக வச்சுக்கிறதுக்கு தான் பயன்படுத்தும். உடலை சூடு ஏற்றுறதுக்கு தான். சரி. எங்கேயும் அதில் ஃபர்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா உணவை சூடுன்னு சொல்கிற சமுதாயம் நம்முடைய சமுதாயம். சூட்டை கிளப்புற உணவுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் உடல் சூடு, நான் எந்திரிச்ச உடனே அந்த இடத்துல சூடாக இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆமாம். அது நம்ம உடல் குளிருதுன்னு அர்த்தம். ஓகே. நம்ம உடல் வெப்பத்தை வெளியேற்றி 98.6 டெம்பரேச்சரில் நம்மளை வச்சுக்கிறதுக்கு பிரயத்தனப்படுதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் நம்ம சாப்பிட்றதெல்லாம் அதுக்கு போகிறதுனால தமிழ்நாட்டில் முக்கியமாக குளிர்காலத்துக்குன்னு உடை எப்படி அணியிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ குளிர் நோய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சுவாச குழாய் நோய்கள் தான் அதிகமாக இருக்கும். அது காற்றில் படுற வைரஸ் கிருமிகள் அதிகமாக வர்றதுனாலையும், அதை நம்ம உள்வாங்கிற மாதிரி நம்ம உடம்பு கொஞ்சம் சூடாக துணிமணிகளை போட்டிருந்தோம்னா அந்த வைரஸ் கிருமிகள் கூட நம்மளை தாக்காதுங்கிறது தெரியாது. இப்போ அது என்ன சொல்லுது, வெளிநாடுகளில் வின்டர் கண்ட்ரிஸ் எங்கெல்லாம் பனி விழும் நாடுகளில் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்க அவங்க துணிகளை மாற்றுறது மட்டும் இல்லாமல் பனிக்காலத்துக்குன்னு தனியான துணிகளை வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு சம்மரில் ஒரு லைட்டான ட்ரெஸ்ஸுகளை போட்டு அலைகிறாங்களோ அதை விட 100 மடங்கு மூடி வச்சுப்பாங்க பனிக்காலங்களில். நமக்கு அது மட்டும் தெரியாது. நம்ம ஆடைகள்லையும் வித்தியாசப்படுத்த மாட்டோம், படுக்கை அறைகள்லையும் நம்ம அதை வித்தியாசம் காமிக்க மாட்டோம். ஸோ இதைத்தான் நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸ் எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை ஃபாலோ பண்ணணும் சார்? அதான் சொல்கிறேன். நீங்கள் வெளியில் போகிறீங்க, 2 வீலர் ஓட்டுறீங்க, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் கிளம்புறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெயின் கோட்டில் ஜர்க்கின் அதை போட்டு தான் வண்டி ஓட்டணும். ஒரு 8 கிலோமீட்டர் போகிறதுக்கு கூட நீங்கள் சில்னஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி. ஆமாம். அதை மாதிரி ஸ்லீவ்லெஸ் நெக் ஃப்ரீ பெண்கள் போடக்கூடாது. இந்த கிளைமேட்டுக்கு ஹை நெக்கு, ஃபுல் ஸ்லீவ் போடுறது தான் நல்லது. அதுலேயும் திக்கான ஆடைகள் அணிகிறது தான் நல்லது. அதே மாதிரி ஏசியில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களும் இப்போ ஆஃபீஸ்லலாம் ஒரு ஜெர்க்கினோ அல்லது ஒரு கிளாத்தில் உள்ள ஒரு ஜெர்க்கினோ அல்லது ஒரு கம்பளி போடுற மாதிரியோ உள்ளன் ஷால் மாதிரியோ ஒன்று வச்சுக்கிட்டு
அதுக்கு மேலே போடுற துப்பட்டாவை விட இந்த துப்பட்டாவை போட்டு மூக்கு, காது, தொண்டை இந்த பகுதியை, இந்த காதுக்கு காது கட்டுவாங்க. அது நம்ம ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆமா. அதனால பிரயோஜனம் கிடையாது. மூக்கு, வாய், கழுத்து இந்த பகுதிகள் தான் சுவாச பாதைக்கு நேரடியான குளிர்ச்சியை கொண்டு போகிற விஷயங்கள். ஓகே. இதை சூடு பண்ணோம்னா நம்ம உடம்பு சூடாகி அதிலிருந்து கிடைக்கும். அதிலிருந்து நம்ம பாதிக்கிற அத்தனை நோய்களையுமே தடுக்கலாம். சம்மரில் நமக்கு வந்து ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க் அல்லது ஏசி தான் நமக்கு கேடுன்னா, இப்போ நம்ம வின்டரில் நம்ம மழை நேரத்தில் வெளியில் போனாலே நமக்கு அந்த குளிர்ந்த காற்றை நம்மளால் சூடேற்ற முடியாத உடம்பு மூக்கில் தும்முறோம் இருமுன்னா யாரும் நினைக்கிறது இல்லை. மூக்கு குளிருதுன்னு அர்த்தம். மூக்குக்கு ஏதோ இரிட்டேட் பண்ணுதுன்னு அர்த்தம். தொண்டையில் வலி வர ஆரம்பிச்சாச்சுன்னா இன்ஃபெக்ஷன் அங்கே இறங்கியாச்சுன்னு அர்த்தம். ஓகே. அதுக்கு கீழே இருமல் வருதுன்னா நுரையீரலை பாதிக்க ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். சளியோடு வருதுன்னா நுரையீரலில் கடைசி காற்றுப்பை வரைக்கும் சளி இறங்கிட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு தும்மல் தும்னாலே உடனே ஒரு டீயை சூடாக குடிக்கிறதோ, இருக்கிற வார்மான ட்ரெஸ்ஸை போடுறதோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. மழை நேரத்தில் நம்மளை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. ஓகே. சப்போஸ் பெரிய ஏசி ரூமில் யாரோ இருமுறாங்கன்னா அவர் மாஸ்க் போடலாம், நம்ம போட்டுக்கிறது நல்லது. ஓகே. டே பை டே வந்து மாஸ்க் போட்டுக்கிறது நல்லதா சார்? ஆமாம் ஆமாம். அது வந்து குளிர்ந்த காற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி ஷாலா போட்டால் இன்னும் நல்லது. ஓகே. ஸோ இந்த மாதிரி குளிர்காலத்துக்கும் வெயில் காலத்துக்குமான வித்தியாசம்னு முதல்ல சொல்லப்போனால் சரி. துணிமணிகளில் ஆரம்பிக்கணும். அது ஓகே. இப்போ ஆஃபீஸ் ஏசிக்கு நம்ம ஆஃப் ஸ்லாக் போட்டு போகிற முந்தியெல்லாம் அப்படின்னா, ஐ மீன் வெயில் நேரங்கள்னா இப்போ ஆண்களும் பெண்களுமே ஃபுல் ஸ்லாக் போடுறது நல்லது. ஸோ அதில் இது வரைக்கும் அரைக்கை பனியன் போட்டிருந்தோம்னா இப்போ முழுக்கை பனியனை போட்டு போகிறது நல்லது. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்களை வார்மாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா முக்கால்வாசி குளிர்கால நோய்கள் நம்ம தாக்காமல் பார்த்துக்கலாம். ஓகே சார். இந்த பக்கம் ட்ரெஸ் இந்த பக்கம் இருந்தாலும் இந்த ஃபுட்டு ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிறோம் இல்லையா? இந்தந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டா முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கோம் இல்லையா சார்? அதை சொல்லுங்க சார். எப்பொழுதுமே மழை நேரங்களில் சூடாக குடிக்கிறது நல்லது. நம்ம உடம்பு சூடாக வச்சுக்கத்தான் நம்மளை போராடணும்னு சொன்னேன். நம்முடைய உணவில் உள்ள அவ்வளவு கேலரிஸையும் அதுக்கு தான் பயன்படுத்தும். ஸோ இந்த குளிர்காலத்தில் சூடாக வச்சுக்கிறோம்னா சூடாகவே குடிக்கலாம். டீ, பால், அப்புறம் அது என்ன சொல்கிறது, பகலெல்லாம் இந்த லெமன் டீ அந்த டீலாம் இருக்குது. சூடாக குடிக்கிறதே அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா நல்லது. அது ஆஃபீஸ்லேயும் சரி வீடுகள்லையும் சரி அந்த மாதிரி குடிக்கிறது தான் நல்லது. அப்புறம் உணவும் சூடாக வச்சு சாப்பிட்றது நல்லது. சரி. எதுவுமே ஆறுனதாக இருக்க வேண்டாம், பழசு வேண்டாம், ஃப்ரிட்ஜிலேருந்து எதையுமே எடுக்க வேண்டாம் ஸ்டோரேஜ் பண்ணால். அப்படி பண்ணால் ரீஹீட் பண்ணி சாப்பிடும்போது சூடாக நாக்குக்கும் தொண்டைக்கும் கைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது. இப்போ வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா பேராசிட்டமல் கொடுக்குறது, இல்லை பெரியவங்க நெட்டோல 60 கொடுக்குறது. நீங்களும் சாப்பிடுங்க, நாங்களும் மறுக்கல. நைட்டில் 12 மணிக்கு நாய்க்கடியோட தெருவில் விரட்ட டாக்டரை போய் 24 ஹவர்ஸில் போய் எழுப்பி ஒரு ஜுரத்துக்கு மாத்திரை போடுறதுக்காக அங்கே போகணும்னு சொல்ல மாட்டோம். காலையில் உங்கள் டாக்டரில் உங்களுடைய ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸே கேபினெட்டில் பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாத்திரையவே 2 நாள் போட்டு பார்த்தா தப்புங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே. இப்போ ஒரு ஃபீவர் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து அது ஒன்றுமே இல்லாத நோயாக இருந்தால் கூட அவருடைய ஒப்பீனியனில் வெறும் பேராசிட்டமால் தான் அவரும் தந்தாருன்னா, உங்கள் பிராண்டே அவர் எழுதி கொடுத்தாருன்னா கூட அதுக்கு ஒரு ஃபீஸை கொடுத்துட்டு அந்த ஒப்பீனியனை நீங்கள் வாங்கிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. உங்களை முதல் நாள் பார்க்குறதையும் 3ஆவது நாள் பார்க்குறதையும் 5 நிமிஷம் பார்க்குற டாக்டர் கூட வித்தியாசப்படுத்த தெரியும். உங்களுக்கு முதல் நாள் என்ன பார்த்தேன், இன்றைக்கி என்ன பார்த்தேன், அன்றைக்கி நல்லா நடந்து வந்தார், இன்றைக்கி நடக்கும்போதே கூட ஒரு ஆள் தேவைப்படுது, அன்றைக்கி முகம் நல்லா இருக்குது, இன்றைக்கி கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்குது, இன்றைக்கி நான் என்ன சொல்கிறது, மேலெல்லாம் தோலெல்லாம் சிவப்பு வந்திருக்குது, கால் வீக்கம் வந்திருக்குது, கை இதெல்லாம் டாக்டர் வித்தியாசப்படுத்த முடியும். டாக்ஸிக் அப்படிமோ தண்ணி குடிக்காதனால டீஹைட்ரேஷனில் அதெல்லாம் டாக்டரால் சொல்ல முடியும். சங்கன் ஐஸ்மோ கண்ணு உள்ளே போயிருக்கும் தண்ணியே குடிக்காம. முக்கால்வாசி பேர் ஜுரத்தில் தண்ணி குடிக்காதனால வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அதிகம். ஸோ அதை வந்து டாக்டர் பார்த்து சொன்னார்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒவ்வொரு தடவை ஜுரத்துக்கு வரும்போது நீங்கள் என்ன சாப்பிடணும்னு நாங்கள் சொல்லித்தரணும்னு எதிர்பார்த்துட்டு வருவீங்க. ஒரு வாகனம் வாங்கினா வாழ்நாள் போகிறதுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ்னு தெரியும். ஆனால் காய்ச்சல் வரும்போதெல்லாம் என்னென்ன டாக்டர்கிட்ட ஒரு கேட்டு தான் சாப்பிடணும்னா அதுக்கு 2 நாள் கழித்து டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அப்போ வீட்டில் காய்ச்சலை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க? மாத்திரையை போட்டால் சரியாக போகும். என்ன சாப்பிட போகிறீங்க, என்ன தண்ணி குடிக்க போகிறீங்க, உங்களுக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட கேட்டு தானே எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் முதல் நாளே டாக்டரை பார்க்குறது, அதுவும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு நாளைக்குள்ளே உங்கள் டாக்டரை பார்க்கலன்னா அது என்ன கேட்டால் கொலை குற்றம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.